குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோ. தனுசு ராசி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாம் வல்ல கடவுளின் அருளால் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் எல்லா பலன்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்குமாறு எல்லாம் வல்ல கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். வெளிப்படையாக பேசும் பெருந்தகையாளர்கள், உயர்கல்வி பெறுவர்கள், விஞ்ஞான அறிவு உடையவர்கள், உண்மையை வெற்றி பெறும் என்ற நீதியாளர்களும், மனித நேயமுடையவர்களும், உண்மைக்காக பாடுபடுபவர்களும், எதையும் புதுமையான கண்ணோட்டத்தில் காண்பவர்களும், காண்பதை செயல்படுத்துபவர்களும், தன்னம்பிக்கையும் துணிவும் செயல்படுவீர்கள். சட்டத்திற்கு மதிப்பும் தருவீர்கள். எதையும் முழுமையாக செயல்படுத்தும் செயல் வீரர்கள். உயர்வான எண்ணமும் செயலும் ஆன்மீக சிந்தனையும் கொண்டவர்கள். சுதந்திர பிரியர். உங்களுடைய நேர்மையான குணத்தால், மனித நேயத்தால், தொண்டுள்ளத்தால், நேர்மையான செயல்திறனால் அனைவரது பாராட்டியும் பெறுவீர். மேலும் இப்படிப்பட்ட குணங்களைக் கொண்ட அன்பர்கள் ஸ்ரீ குரோதி வருஷ ஆவணி மாத சுபபலன்களை காண்போம். பிரவேசித்து சுபபலன்கள். புதிய உயர் பதவி கிடைக்கும். வாக்கு வன்மை புகழ் ஏற்படும். சத்துரு ஜெயம் உண்டாகும். அதனால் நன்மைகள் உண்டாகும். பல வகை பணியாளர்கள் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் போன்ற சுபமங்கள காரியங்கள் நடக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடும். லாபமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனையால் வேண்டியது நிறைவேறும். ஆசார சீலனாவீர்கள். செய்யும் காரியமெல்லாம் சிறப்பாகவும் நேர்மையாகவும் இருக்கும். கணித தொழிலில் வல்லவர்கள் ஆவீர்கள். அதிக தன லாபமும் தனவரத்தும் ஏற்படும். ஆடிட்டர் போன்ற தொழிலுடையவர்களாகவும் முன்னேற்றம். எல்லா வகையிலும் சந்தோஷமும் ஏற்படும். சத்துருகளின் தனமும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய செயல்திறன் மென்மேலும் பெருகும். தடங்கள் எல்லாம் நீங்கி எல்லா காரியங்களிலும் வெற்றி பெருகும். புகழும் ஓங்கும். உங்களுடைய நிர்வாகத்திலும் பளிச்சிடும். நிம்மதியும் சுகமும் சௌபாக்கியமும் எல்லாம் உண்டாகும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும். உங்கள் ஊரில் உங்களுக்கு தலைமை பதவி ஏற்படும். தினமும் பால் சோறும் உயர்தர உணர்வும் வேளாவேலைக்கு தவறாமல் கிடைக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சமும் உண்டாகும். அடிமை பணியாட்கள் அமைவார்கள். இருக்க வசதியான வீடும் அமையும். கால்நடை வாகன செல்வம் ஏற்படும். எல்லா வகையிலும் பூரண சுபபலன்கள் உண்டாகும். வளர்ப்பிறை சந்திரன் மூலம் கிடைக்கும். வளர்ப்பிறை சந்திரன் மூலம் இம்மாத பலன்கள் பார்ப்போம். தன லாபமும் எல்லா வகையிலும் நன்மையும். இந்த நாட்களில் நோய் நீங்கி சுகம் உண்டாகும். பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள். கல்வியில் வெற்றி அடைவீர்கள்.
பேரும் புகழும் சந்தோஷமும் உண்டாகும். பிரிந்து விட்ட குடும்பத்தினரும் சேர்ந்தல், அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலும் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். அரசு ஆதரவும் முக்கியஸ்தர்களின் உதவியும் உத்தியோக வாய்ப்பும் சாஸ்திர தந்திர மந்திர வித்தைகளிலும் தேர்ச்சியும் உண்டாகும். சுய நம்பிக்கையும் தேகத்திடமும் வீரமும் தைரியமும் எல்லாம் ஓங்கும். பண்டிதர் ஆவீர்கள். புத்தி தெளிவும் ஏற்படும். முன்னேற்ற வாய்ப்பும் உண்டாகும். நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பயன் தரும் சத்தான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். புகழ் ஓங்கும். விருப்பங்கள் கைகூடும். பிறரை கட்டளையிடுகின்ற வாய்ப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மேலும் தேக சௌகரியமும் சந்ததி விருத்தியும் வாகனம் யோகமும் உண்டாகும். பெரியோர்கள் நேசமும் பதவி உயர்வும் ராஜ யோகமும் உண்டாகும். மன திருப்தியும் பண வரவும் உடல் ஒளிபெறுதல் போன்றவை ஏற்படும். பல பயணங்கள் ஏற்படும். பல வகையிலும் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மைகளும் உண்டாகும். பாக்கிய விருத்தியும் ஏற்படும். குடும்ப சுகத்தில் திருப்தி உண்டாகும். புத்தாடை அணிவீர்கள். வேளா வேலைக்கு சத்தான தரமான உணவும் கிடைக்கும். மேலும் இம்மாத யோக பலன்களை காண்போம். தனுசு லக்னம் உங்களுக்கு லட்சுமி யோகம் அமைகிறது. இதன் பயன் புகழ், செல்வம், கௌரவமான வாழ்வு, பெருமையாகவும் உண்டாகும். இதேபோல் இம்மாதம் தனுசு லக்னத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் லட்சுமி யோகம் அமைகிறது. வசுமதி யோகம். தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இம்மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் வசுமதி யோகம் அமைகிறது. மேலும் இம்மாதத்தில் தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் பொருந்தும். இதன் பலன் மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்காமல் சொந்த முயற்சியால் ஏற்றம் பெறுவீர். செல்வம் செல்வாக்கு உண்டாகும். வாழ்க வளமுடன். மேலும் சதுஸ்ர யோகம் அமைகிறது. தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு இம்மாதம் சதுஸ்ர 10ஆம் தேதியில் இருந்து யோகம் அமைகிறது. இந்த யோகத்தின் பலன் நல்ல இல்வாழ்வும் புதிய புத்திர பவனம் செல்வம் செல்வாக்கு யாவும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் 10ஆம் தேதியில் சந்திரமங்கல யோகம் அமைகிறது. இந்த யோகமானது பிறக்கும் குழந்தைகளுக்கும் பொருந்தும். இதன் பலன் வீடு, வாகனம், செல்வம், செல்வாக்கு பெற்று ஏற்றமான வாழ்வு பெறுவீர்கள். குறிப்பாக பூமி சேர்க்கை அதிகமாகும். வாழ்க வளமுடன்.